ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி புதுசா ஸ்டார்ட் பண்ண தேர்ட் டிராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட் எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் போயிட்டு அவங்க அண்ணனோட ஃபேமிலியை மீட் பண்றா. அப்ப அவங்க அண்ணனோட அஸ்தியை கொடுக்குறாங்க. நீங்க தான் வராம போயிட்டீங்க, பட் ஆனா நாங்க தான் எல்லாத்தையும் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அப்பா சொல்றாரு. ஹீரோயின் அப்பவும் வந்து சொல்றதுக்கு ட்ரை பண்றா, வீட்டுல கொஞ்சம் ப்ராப்ளம், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அது மட்டும் இல்லாம பிளைட் எல்லாம் வந்து டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாளா. இருந்தாலும் அவங்க யாரும் அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா இவ்வளவு நாளா வந்து இவனை வேணும்னே அவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க இல்லையா, வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு. அதனால ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நானே உன் நம்பருக்கு கால் பண்ணேன், நீ என்ன சொன்ன, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்களே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு திமிரா போனை வைக்கலையா? நீங்க எல்லாம் கொஞ்சம் கூட வந்து ஈவு இறக்கமே இல்லாதவங்களா இருப்பீங்களா? பணம் இருந்ததுன்னா. இது வரைக்குமா அவனை பத்தி கொஞ்சமா அக்கறை கிடையாது. அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா, எதை பத்தியும் உங்களுக்கு தோணல, இப்ப மட்டும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா திட்டுறான். ஹீரோயின் அந்த போனை நான் அட்டன் பண்ணல, எனக்கு வந்ததே தெரியாது அப்படின்னு சொன்னாலும் இவங்க நம்புற மாதிரி இல்ல. சரி சரி, உங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம் அப்படின்னும் போது, நான் டாவனை கூட்டிட்டு போகணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன், என் அண்ணனோட ஒரே வாரிசு அவன் தான், எங்க குடும்பத்தோட வாரிசே அவன் தான் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு செம ஷாக் ஆகுது. அது எப்படி நீ டாவனை கூட்டிட்டு போவ? உங்க அண்ணன் சாகறதுக்கு முன்னாடி அவனை என் கையில கொடுத்துட்டு நீ தான் இவனுக்கு எல்லாமே, நீ இவனை பத்திரமா பாத்துப்பேன்னு நம்பிதான் நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாரு, கண்டிப்பா அவனை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். உடனே குட்டி பையனை அப்பாவும் அம்மாவும் தனியா கூட்டிட்டு வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அவனுக்கு என்ன விஷயம் நடக்குதுன்னு புரிய போறது இல்ல இல்லையா. அப்ப ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, இங்க என்ன இருக்கீங்க, ஒண்ணுமே இல்ல, இந்த காட்டுக்குள்ள வந்துட்டு எங்க அண்ணன் பையனை வளர்றதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, இவ்வளவு வருஷமா அவன் இங்கதான் வளர்ந்துருக்கான், நாங்க தான் இவனை வளர்த்திருக்கோம், இப்போ வந்துட்டு நீ எதுக்காக அவனை வந்து அப்படிதான் வளர்க்கணும் இப்படிதான் வளர்க்கணும்னு சொல்லுவ? அந்த உரிமையே உனக்கு கிடையாது, இவ்வளவு நாளும் அவனை பத்தி கவலைப்படல, இப்ப மட்டும் என்ன உனக்கு கவலை அப்படின்னு சொல்லி திட்டுறான். அப்ப சடனா டாவன் வந்துட்டு பல்லு வலிக்குது பல்லு வலிக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடறான். உடனே வந்து என்ன சொல்றாங்கன்னா, பல்லு ஆடிட்டே இருக்கிறதுனால தான் வலிக்குது, நம்ம அதை இப்ப எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறு கட்டி ஒரு கல்லை கொடுத்து அதை தூக்கி போட சொல்றாங்க. அவ்வளவுதான். அந்த கேப்ல மறுபடியும் ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பாவும் அம்மாவும் உடனே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம அந்த குழந்தைகிட்ட சொன்னவன் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறா. அப்ப நீ என்ன பண்ணுவ? நீ வருவாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளா அந்த குழந்தைய காத்துட்டு இருக்க வைப்பியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். பல்லுல கயிறை கட்டி கல்ல தூக்கி போட்டாங்க இல்லையா, அந்த கல்லோடைய பல்லும் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. எங்க போயிடுச்சு அப்படின்னு தெரியாம எல்லாருமே உட்காந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பையன் வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட காட்டணும் அந்த பல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேட சொல்றான். இவங்களும் ஏதோ கல்லெல்லாம் பொறுக்கி பாக்குறாங்க, பார்த்தா அதெல்லாம் பல்லே கிடையாது. அப்ப ஹீரோயின் நின்று இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவன் நின்றுட்டு இருக்கதை பார்த்த உடனே ஹீரோக்கு செம்ம காண்டாயிடுது. உடனே ஹீரோ முறைக்கிறான்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயினும் தேட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் வந்துட்டு அந்த பல்ல தேடி அந்த பையன் கிட்ட கொடுக்குறா. அப்ப கொடுக்கும் போது இவ என்ன கேக்குறா அப்படின்னா, நீ என் கூட பேங்காக்கு வந்துடுறியா, அங்க நிறைய பொம்மை இருக்கும், பெரிய வீடு இருக்கும், நீச்சல் குளம் இருக்கும், நீ எந்த நேரமும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப அந்த குட்டி பையன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இல்ல இல்ல எனக்கு இங்க மாமா கூட இருக்கதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்க எல்லாருமே வந்துட்டு என் கூட ஜாலியா இருப்பாங்க, நான் ஜாலியா விளையாடுவேன், இங்க தோட்டத்துக்கு எல்லாம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா சந்தோஷப்படுறான். ஆனா ஹீரோயினோட ஃபேஸே மாறி போயிடுது. உனக்கு பதில் கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா குழந்தைய கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் இதுக்கப்புறமும் விடுற மாதிரி இல்ல, என்னோட அண்ணன் பையனை நான் தான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கார்ல ஃபாலோ பண்ணிட்டே போறா. பயங்கர காண்ட் பண்ற மாதிரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, டிராபிக் சிக்னல்லயே இவங்க காருக்கு முன்னாடி அவ காரை எடுத்துட்டு வந்து பார்க் பண்றா. ஹீரோ செம்ம கடுப்பாகி போறான். அவ்வளவுதான், இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் வந்து பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடுறாங்களா. அப்ப இந்த குட்டி பையன் என்ன பண்றான்னா, நான் போய் மாமாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து வேகமா இறங்குறான். இவன் சடனா இறங்குனதுனால ஒரு வண்டி வந்து பயங்கர வேகமா வந்துகிட்டு இருக்கு, அது கண்ட்ரோலே பண்ண முடியாம போயிடுது. அப்ப ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, டக்குன்னு குழந்தைய வந்து கட்டி பிடிச்சிட்டு திரும்பி நின்னுறான். அந்த வண்டிக்காரனும் எப்படியோ ஒதுங்கி போயிடுறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்த உடனே கஷ்டமாயிடுது. நான் வேணும்னு இதெல்லாம் பண்ணல, நான் வந்து டவன் மேல வச்சிருக்க பாசத்துலதான் இதெல்லாம் பண்ணிட்டேன், இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு செம ஆத்திரம். மரியாதையா இங்க இருந்து வாயை முடிக்கிட்டு கிளம்பி போயிடு, இதுக்கப்புறமும் நீ வந்த அப்படின்னா என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி கோவமா திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறான். நேரா ஹீரோயின் என்ன பண்ற அப்படின்னா, அவளோட ஃப்ரெண்டு காஃபி ஷாப் வச்சிருக்கா இல்லையா, அங்க வந்துடுறா. வந்துட்டு இது நடந்த எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. எனக்கு என் அண்ணன் பையன் வேணும், என்ன பண்றதுன்னு
பண்றதுன்னே தெரியல, எப்படி அவனோட கஸ்டடியை வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது அப்ப அவ என்ன சொல்றா அப்படின்னா, நீ நினைச்ச உடனே அவங்க கஸ்டடியை உனக்கு கொடுத்துட மாட்டாங்க. நீங்க இவ்வளவு நாளா அந்த குழந்தைய போய் பார்த்தது கூட கிடையாது, அவங்கதான் வளர்த்திருக்காங்க. இவ்வளவு வருஷம் கழிச்சு சடனா நீ போய் கஸ்டடி வேணும் அப்படின்னு கேட்டா உடனே தூக்கி கொடுத்துருவாங்களா என்ன கோர்ட்ல? அவ்வளவு முட்டாளா என்ன? நீ அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. நீ உன்னோட அண்ணன் பையனை எப்படியாவது சமாதானப்படுத்திட்டு உன் கூட வரேன் அப்படின்னு சொல்ல வைக்கணும். அப்ப மட்டும்தான் அவனோட கஸ்டடி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. அப்ப கெவின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. ஹீரோயின் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து கெவின் மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிடுது, பயங்கரமா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து இவளுக்கு நடந்த எல்லா பிரச்சனையையும் கெவின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல எனக்குமே தெரிஞ்சு நீ வந்து அவங்கள சமாதானப்படுத்தி தான் உன் அண்ணன் பையனை கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு கெவின் சொல்றான். ஆக்சுவலா கெவின் வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருக்கான். அவனுக்கான அந்த காஃபி பீன்ஸ் எல்லாம் வாங்குவாங்க இல்லையா, அதை வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்றான்னா, அப்பனா எனக்கு ஒரு நல்ல ஐடியா வருது. ஹீரோ வந்துட்டு அந்த காஃபி கொட்டை எடுக்கிறாங்க இல்லையா, அந்த தோட்டம் தான் வச்சிருக்கான். எப்படியாவது நான் போய் அங்க ஒரு 2-3 நாள் தங்கினேன் அப்படின்னா அவனை பேசியே புரிய வச்சு ஏன் பக்கமா இழுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது எப்படி நீ போய் கேட்டீங்கன்னா அவங்க ஒத்துக்குவாங்க உன்னை தங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேக்குறா. அதுக்கு நம்ம கெவின் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போறான், கெவின் தான் இப்ப ஹீரோ கிட்ட பேச போறான் அப்படின்னு சொல்லும் போது நானும் அப்படின்னு சொல்லி கெவின் ஷாக் ஆகுறான். எங்க ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அவங்க கூட சேர்ந்துகிட்டு கெவினுமே வந்து அந்த தேயிலை எல்லாம் பறிப்பாங்க இல்லையா, அந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். இவங்க இதை அறுவடை பண்ணிட்டு அந்த புரோக்கருக்கு விற்பாங்க பாத்தீங்களா, அந்த புரோக்கர்ஸ் என்ன பண்றானுங்கன்னா அடிமாட்ட ரேட்டுக்கு கேக்குறானுங்க. அதால பயங்கர பிரச்சனை ஆகுது இவங்களுக்குள்ள. அப்ப ஹீரோ என்ன சொல்றேன்னா, உங்களோட முதலாளியை நான் பாக்கணும், அவர்கிட்ட நான் பார்த்து நான் நேர்ல பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவன் பார்த்தா அவன் மோசமான ஒரு கேங்ஸ்டரா இருப்பான் போல. ஹீரோவையே மாட்டிக்கிட்டு இருக்கான். இத பாரு, இவ்வளவுக்கு தான் நான் வாங்குவேன், இதுக்கு மேலேயும் நீ வந்துட்டு வேற எங்கன்னா வெளியில போய் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்க போற அப்படின்னு நீ நினைச்சீன்னா அது நான் சும்மாவே விட மாட்டேன். இதுக்கப்புறம் உங்களால இங்க விவசாயமே பண்ண முடியாத அளவுக்கு நான் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவேன், இதுதான் ரேட்டு அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது ஹீரோவாலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. அவனுமே சரி அப்படின்னு ஒத்துக்கிறான். அதே நேரத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இல்லாம என்ன பண்றானுங்க அப்படின்னு பார்த்தா, இங்க இருக்க இந்த புரோக்கரோட ஆளுங்கெல்லாம் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க எல்லாம் வந்துட்டு பயங்கரமா டீஸ் பண்ணி விட்டுறானுங்க. அதுக்கப்புறம் அவனுங்க சும்மாவா விடுவானுங்க, போட்டு அவனுங்களை அடி அடி அடின்னு அந்த ஆளுங்கெல்லாம் அடிச்சு போட்டுறானுங்க. கடைசியில கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே ஹீரோக்கு செம்ம கோவம் வருது. நீங்க கேட்ட ரேட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒத்துக்கிட்டேன், பட் ஆனா அதுக்குன்னு என் ஆளுங்க மேல கை வச்சிங்க அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே வந்துட்டு அந்த கேங்ஸ்டர் என்ன சொல்றான்னா, ஏய் நம்ம கேட்ட ரேட்டு கிடைச்சிச்சுல, இதுக்கு மேல இங்க எந்த பிரச்சனை தேவையில்லை, வாங்கடா அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறான். அந்த வில்லேஜ்ல இருக்க மக்கள் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப வந்து இந்த வாட்டி வருமானம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்டயும் அவங்க அப்பா கிட்டயும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அப்ப ஹீரோவோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்ம எல்லாருமே யோசித்து ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்களை கொஞ்சம் சமாதானப்படுத்தி அனுப்புறாரு. அந்த டைமுக்கு தான் கரெக்டா கெவின் அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி தனியா கூட்டிட்டு போறான். அப்ப வந்துட்டு எனக்கு மட்டும் இல்ல, ஹீரோயினுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி காஃபி கொட்டெல்லாம் தேவைப்படுது, அதை உங்ககிட்ட இருந்து தான் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்பவே ஹீரோ டவுட் வந்துடுது. என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க டவனுக்காக தானே இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கண்டிப்பா இல்ல, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவனுக்கு வந்துட்டு ஏதோ பேச தெரியாம உங்ககிட்ட பேசிட்டா. ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, டவன் வந்து என்ன யோசிக்கிறானோ அதுதான் நடக்க போகுது. நீங்க எதுக்காக பயப்படணும், அவன் உங்களை சூஸ் பண்ணா அவன் உங்க கூட தானே இருக்க போறான். இப்போதைக்கு உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வருதுன்றத மட்டும் யோசிங்க அப்படின்னும் போது உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, ஓகே நான் ஒத்துக்கிறேன், ஆனா டவன் பக்கத்துலயே அவ வரக்கூடாது, அவனை எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் அவகிட்ட சொல்றேன். ஆனா அவளோட அண்ணன் பையன் அவன் கூட வந்துட்டு அவ கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சா அது தப்பு கிடையாது. நீங்க அதையும் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாதான் இந்த விஷயம் பெருசாகும், அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப டேனி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புதுசா ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவன் யாரு அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட சித்திக்காரி இருக்கா இல்லையா, அவளோட தம்பி. இவனுமே வந்து நம்ம ஹீரோயினோட ஆபீஸ்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான் மேனேஜரா. அவன் வந்து அக்கா கிட்ட கேக்குறான், அக்கா எப்படியாவது வந்துட்டு எனக்கு ப்ரொமோஷன் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா. இவருமே படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனி எப்படியாவது நம்ம வளைச்சு போட்டுட்டோம்னு வச்சுக்கோ, ஏன் செம்மையா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்பதான் வந்து அவங்க அப்பாவை பாக்குறதுக்காகவே வரா. என்னம்மா உன் அண்ணனோட இதெல்லாம் வந்துட்டு நல்லபடியா முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி சித்திக்காரி ரொம்ப ஆவலா கேட்டுட்டு இருக்கா. நீ என்ன பண்ணன்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ வாய் முடிட்டு ஒதுங்கி நில்டி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திட்டி விட்டுறா.
ஆனா அவங்க அப்பா கிட்ட மட்டும் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம நார்மலா பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப அவர் என்ன கேக்குறாருன்னா, டவன் எங்கம்மா, டவன் நீ கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கும் போது, இல்லப்பா கொஞ்சம் டைம் விடுங்க, நான் கண்டிப்பா அவனை இங்க கூட்டிட்டு வருவேன், இது ப்ராமிஸ் அப்படின்னு சொல்றா. இப்பதான் டவன் அவன் யாரு அப்படின்னு சொல்லி சித்திக்காரி கேட்கும் போது, அவன் என் அண்ணனோட பையன் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அண்ணனுக்கு பையன்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷன் ஆகுறாளா. அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, ஆமா என்னோட பேர பையன், அவனை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும், அவன் தான் இது எல்லாத்துக்கும் வாரிசு அப்படின்னு வேற சொல்லிடுறாரா. அவ்வளவுதான் செம்ம கடுப்பாயிரா சித்திகாரி. அது எப்படி நீங்க அப்படி பண்ணுவீங்க, அவனை எப்படி கூட்டிட்டு வந்து இங்க வளர்ப்பீங்க, அப்ப பையன் என்ன நினைப்பான், என் பையன் என்ன ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இது பாருங்களேன், உங்க பையன் தான், ஆனா என் அண்ணனோட பையனும் எங்க குடும்பத்து பையன் தான், அவனுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை இவனுக்கும் இருக்கு, அதனால இதெல்லாம் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் செம்மையா கோவப்படுறா. வெளியில போயிட்டு தம்பிக்கார கிட்ட பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்கா, ஏதாவது பண்ணணும்டா, அந்த பையன் இங்க வந்துட்டான் அப்படின்னா என் பிள்ளைய ஒதுக்கிடுவாங்க, அது மட்டும் இல்லாம இந்த மொத்த சொத்துலயும் வந்துட்டு இன்னொரு பங்குக்கு ஆள் வந்துட்டான், இது என்னால ஏத்துக்கவே முடியாது, ஏதாவது நீதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. இங்க ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் வந்து ஹீரோயின் ஊருக்கு போறதுக்காக பேக்கிங் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஃப்ரெண்டுக்கார என்ன சொல்றா அப்படின்னா, இது பாரு நீ இதே மாதிரி வந்துட்டு எந்த நேரமும் குழந்தைங்க கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்திருந்தீங்கன்னா டவன் வந்து எப்படி உன் கூட பேசுவான், எப்படி உன் கூட க்ளோஸா இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா பையன் உள்ள வரா. ஹீரோயின் கடுப்பாடு, எதுக்கு இங்க உள்ள வந்த அப்படின்னு சொல்லி கத்திடுறா. இப்பதானே நான் சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா அவன் கிட்ட வந்து பாசமா பேசி பார்க்கலாம், அப்பதான் உனக்கு பழகும் அப்படின்னு சொல்றா. இங்க எதுக்காகப்பா தம்பி உள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாந்த சொருவி மாதிரி மூஞ்ச வச்சுட்டு கேக்குறா. அதோட மறுநாள் காலையிலேயே ஹீரோயின் வந்து ஊருக்கு கிளம்பிடுறா. அங்க போயிட்டு ஹீரோ வந்து பிக்கப் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி ஹீரோக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹீரோ இன்னும் வந்த பாடில்ல. அப்ப அந்த இடத்துக்கு 2 பேர் வரானுங்க. வந்துட்டு ஹீரோயின் கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்றானுங்க. இந்த ஊரோட கைடு நாங்க தான், நாங்க உங்களை சுத்தி காட்டட்டுமா, நீங்க வரீங்களா, நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப ஹீரோயின் வந்து எக்கச்சக்கத்துக்கு கத்த ஆரம்பிச்சிடறாளா. சரி சரி நீ எல்லாம் வர வேண்டாம், நீ கையில போட்டிருக்கிறது காதுல போட்டிருக்கிறது எல்லாத்தையுமே கழட்டி கொடு, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கத்திய காட்டி மிரட்டுறானுங்க. ஹீரோயின் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன சொல்றானுங்க அப்படின்னா, இப்படி உன்னை விட்டுட்டு போகவே மனசு வர மாட்டுது, நீ வேற பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட வம்பு பண்றானுங்களா. அப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. என்ன துரத்திக்கிட்டே போறானுங்க. இதுக்கு மேலே ஹீரோ வரலன்னா எப்படி, கரெக்டா காரை எடுத்துட்டு வந்து ஒருத்தர் மேல நல்லா மோதுறான். ஹீரோவை பார்த்த உடனே தான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் மூச்சு வந்தது. ஹீரோ வந்து அவனுங்க 2 பேரையும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப ஹீரோயின் சும்மா எல்லாமே என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா பின்னாடி வரான், முன்னாடி வரான், சைட்ல வரான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. எல்லாமே தப்பா சொல்றா. ஐயோ நான் என்னோட ரைட்ட சொன்னேன், உன்னோட லெப்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை செம்மையா அடி வாங்க வைக்கிறா. அவ்வளவுதான் ஹீரோ செம்ம கடுப்பாயிரம். அடியே இதுக்கு மேல நீ வாயை மூடல அப்படின்னா உன்னை இவனுங்க கிட்டே நான் விட்டுட்டு இங்க இருந்து போயிடுவேன், உன்னால நான் தாண்டி அடி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு போது, சாரிப்பா நான் கொஞ்சம் ஷாக்ல இருக்கிறதுனால கொஞ்சம் தப்பா சொல்லிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுட்டே அப்படின்னு சொல்லி கெஞ்சுறா. ஹீரோயின் பயங்கரமா வந்து புலம்பிக்கிட்டே கார்ல வந்துகிட்டு இருக்கா. இது வரைக்கும் என்னோட லைஃப்ல நான் எத்தனையோ வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்கேன், ஊருக்கெல்லாம் போயிருக்கேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்ல, இதுதான் மோசமான இடம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ இருக்கிற எல்லாத்தையும் வாங்கி கழுத்துலயும் காதுலயும் போட்டுட்டு இருக்க, அதை பார்த்த உடனே அவனுங்க கண்டுபிடிச்சிடறானுங்க இவ்வளவு காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்லிட்டு, சும்மா இருக்கவங்களையும் நீதான் வந்துட்டு திருடுறதுக்கு தூண்டுற மாதிரி எதுக்காக பண்ணணும், இங்க இருக்க எல்லாருமே வந்து பணக்காரங்களா இருக்க மாட்டாங்க, ஏழைங்களா தான் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு சில தேவைங்க இருக்கும், அந்த டைமுக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் வந்த அப்படின்னா இந்த இடத்துக்கு அவங்களோட மனசு சஞ்சலம் பலதான் செய்யும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோக்கு நல்லா அடிபட்டிருக்கு அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரிய வருது. உடனே என்ன பண்ற அப்படின்னா காரை நிறுத்திட்டு ஒரு இடத்துல அவனுக்கு ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு என்னதான் வந்து ஹீரோயின் மேல கொஞ்சமா கோவம் இருந்தாலுமே கூட ஹீரோயினை வந்து ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பவும் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இத பார் வந்தமா அந்த ஃபார்மை சுத்தி பார்த்தோமா கிளம்பணுமான்னு இருக்கணும், அதை விட்டுட்டு டவன் கிட்ட எதனா மூவ் பண்ண அப்படின்னா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியல அப்படின்னு மிரட்டுறான். இல்ல நான் ஜஸ்ட் அவன் கிட்ட பார்த்தேனா பேசினா சிரிச்சேனா அவ்வளவுதான், அதோட கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்றா. பரவாயில்லையே ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோமே அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, இல்ல இன்னும் 4 மணி நேரம் நம்ம வண்டி ஓட்டிட்டு தான் போய் ஆகணும், பட் என்னன்னு தெரியல வண்டி நின்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். ஐயோ நடு காட்டுல என்னடா கொண்டு வந்து நிறுத்திட்டு வண்டி நின்னு போச்சுன்னு சொல்ற அப்படின்னு புலம்புறா. ஹீரோயினால இந்த காரை தள்ள முடியாது, சோ ஹீரோ
என்ன சொல்றான்னா, நீ தான் வண்டி ஓட்டுவல, இந்த வண்டியை ஓட்டு, நான் வந்து தள்ளுறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இவளுக்கு வந்து மேனுவலா வண்டி ஓட்ட தெரியாது போல, ஆட்டோமேட்டட் வண்டி தான் ஓட்டுவா போல. இவன் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு தலையை சுத்துது. இவ்வளவு விஷயம் பண்ணணுமா வண்டி ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி ஓகே நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றா. ஆனா டிரைவர் சைட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா சரி சாவியை போட்டுட்டு என்ன பண்ணணும்னு சொன்னேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே, இதுல எது ஆக்சிலேட்டர் எது கிளச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிடா. இவனுக்கு செம ஆத்திரமாயிடுது. மரியாதையா இறங்கி நீயே தள்ள ட்ரை பண்ணு, இன்னும் லேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இருட்டிடும், அதுக்கப்புறம் சிங்கம் புலி எல்லாம் வந்து சுத்த ஆரம்பிச்சிடும், ரொம்ப ரிஸ்க் ஆயிடும் அப்படின்னும் போது இவ்வளவு சரி வர வழியே இல்ல, நம்ம தான் ஏதாவது ட்ரை பண்ணணும் இறங்கி தள்ளுறதுக்கு அப்படின்னு சொல்லி வரா. எவ்வளவுதான் அவ வந்து தம் பிடிச்சு தள்ளினாலும் கார் ஒரு இன்ச்சு கூட நகரல. ஆனா அதுவாவே ஏதோ ஒரு வகையில ஸ்டார்ட் ஆயிடுது. நல்ல வேலையா அதுவா தாண்டி ஸ்டார்ட் ஆச்சு, என்னமோ நீ தள்ளி ஸ்டார்ட் ஆன மாதிரி ரொம்ப பெருமைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே புகையெல்லாம் அடிச்சு விட்டுறான். இப்பதான் நம்ம டெம்பிள காட்டுறாங்க. டெம்பிள் வந்துட்டு ஒரு பன்னிக்குட்டியை ரொம்ப ஆசையா வளர்த்துக்கிட்டு இருக்கா. அந்த பன்னிக்குட்டிக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க 2 பேரும் சும்மா இல்லாம வந்துட்டு நீ ஒரு கண்ணியும் கையில இருக்கிறது பண்ணி அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு டைலாக் எல்லாம் பேசி அவளை செமையா கடுப்பேத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க கிட்ட சண்டை போடுறதுக்கு வர அதுக்குள்ள அந்த பன்னிக்குட்டி ஓடி போயிடுது. அது காணும்னு பார்த்த உடனே டிம்பிள் செம்மையா வந்துட்டு டென்ஷன் ஆயிடுறா. என்னோட பூம் மட்டும் இப்ப வரல, நீங்க 2 பேரும் செத்தீங்கடா, எங்க அப்பா கிட்டயே சொல்லி உங்களை என்ன பண்ணுவனே தெரியல அப்படின்னும் போது இவனுங்க 2 பேரும் டே மச்சா எப்படா அந்த பூமை போய் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு செம டென்ஷனா இருக்கானுங்க. இவனுங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊர் முழுக்க தேடி பார்த்துட்டானுங்க, இவனுங்களால கண்டுபிடிக்க முடியல. சரி சரி இதுக்கு மேல நம்ம வந்துட்டு அலைவேணா, ஒரு நல்ல ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பன்னிக்குட்டியை யார் எடுத்துன்னு வந்து தரீங்களோ அவங்களுக்கு 100 ரூபாய் அப்படின்னு சொல்றானுங்க. அவ்வளவுதான், ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. டேய் மச்சான், அந்த பன்னிக்குட்டிக்கு எல்லாம் 100 ரூபாய் ரொம்ப அதிகம்டா அப்படின்னும் போது, ஆமா டிம்பிள் அவங்க அப்பா கையால உயிர் போறதுக்கு 100 ரூபாய் போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஊருக்கு வராங்க. வந்த உடனே ஹீரோயின் மொபைல்ல சுத்தமா சிக்னல் இல்லைன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள வரா. ஆனா அந்த டைமுக்கு ஹீரோயினோட பேக் சைட்ல ஆளுங்க எல்லாம் வந்து நின்னுட்டு பணம் பணம் அப்படின்றாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாரும் என்ன ஜோம்பி மாதிரி நம்மள துரத்திக்கிட்டு நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது ஹீரோயினுக்கு முன்னாடி அந்த பன்னிக்குட்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடின வேகத்துக்கு பிரேக் போட முடியாம அப்படியே போயிட்டு அவ வந்து ஒரு கிணறுல விழுறதுக்கு போறா. ஆனா கரெக்டா ஹீரோ வந்து அந்த டைமுக்கு பிடிச்சிடறா. என்னாச்சு, எதுக்காக உங்க ஊர் ஆளுங்க என்னென்னவோ அப்படி துரத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது, உன்னை யாரும் துரத்துல, அவங்க துரத்தந்து வந்து பூமா அப்படின்னு சொல்லி அப்பதான் இவன் சொல்றான் எல்லாத்தையும். கடைசியில பன்னிக்குட்டியே வந்து தானாவே டிம்பிள் கிட்ட வந்துருது. நல்ல வேலை அதுவாவே வந்து தொலைஞ்சிடுச்சு, இல்லன்னா நமக்கு 100 ரூபாய் வேற நஷ்டமா போயிருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இப்பதான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஊருக்குள்ள வராங்க. ஹீரோயினை பார்த்த உடனே வந்துட்டு நம்ம டிம்பிளுக்கு எவடா இவன் அப்படின்ற மாதிரி செம கடுப்பா இருக்கு. உடனே ஹீரோயின் என்ன பண்றா, அங்க ஒரு தண்ணி இருக்கு, தண்ணியில போயிட்டு அவ மூஞ்சி எல்லாத்தையும் கழுவிட்டு இருக்கா. ஆனா அங்க இருக்க ஊர் மக்களும் சரி நம்ம ஹீரோவும் சரி அப்படியே வாயை பொழந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. வா வாட் அ பியூட்டி அப்படின்னு. டிம்பிள் இதுக்கு மேல சும்மா இருப்பாளா என்ன, எதுக்காக நீ கூட வந்திருக்க, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, டாவனோட ஆன்ட்டி இவங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, ஐயோ நான் கூட மச்சான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன் அப்படின்னு ஃப்ரெண்டு கலாய்க்கிறான். வேற எப்படியும் டிம்பிள் வந்துட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. எப்படி இப்படிலாம் பேசுவீங்க நீங்க, நான் ஒருத்தி இங்க இருக்கும் போது கோக்கு வந்து எப்படி இன்னொருத்தி கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கத்துறா. வீட்டுக்கு போயிட்டு அவ டவனை பாக்குறா. அவன் அடையாளமே தெரியல, யார் நீங்க அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. டே என்ன தெரியலையாடா, நான் ஆன்டிடா அப்படின்னு சொல்லும் போது, இல்லையே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின், ஓ நம்ம மூஞ்ச கழுவிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போயிட்டு ஃபுல் மேக்கப் போட்டுட்டு வந்து நிக்கிறா. ஆன்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா போய் கட்டி பிடிச்சிக்கிறான். இன்னைக்கு நைட்டு நான் வந்து ஆன்டிக்கா அங்கிளுக்கு நடுவுல தான் படுத்து தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறானா. அதுக்கு உடனே அவங்க அப்பா அம்மா, டே இந்த மாதிரி விபரீத ஆசைலாம் படக்கூடாது, நீ இன்னைக்கு மரியாதை எங்க 2 பேருக்கு நடுவுல படுத்து தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினை தங்க வைக்கிறதுக்காக ஒரு இடம் கொடுக்குறாங்க. அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தா அவங்க அண்ணனும் அண்ணியும் தங்கியிருந்த இடத்தை தான் கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயின் கொஞ்சம் எமோஷனலா அழ ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் குளிக்கிறதுக்காக பாத்ரூம்குள்ள போய் தாப்பாவும் போட்டுறா. அதுக்கு அப்புறம் தான் பாக்குறா ஒரு பெரிய பல்லி இருக்கு. ஒரே அலறா. அவ்வளவுதான், அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து திரள்ற அளவுக்கு ஒரு கத்து கத்துறா. ஹீரோ வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பாத்ரூம் கதவை வேற ஒழுக்குன்னு ஒழுக்குறானா. அது கதவுக்கு பின்னாடிதான் இருக்கு. ஐயோ கதவு ஆட்டாத அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அலற ஆரம்பிக்கிறா. இவன் கதவை தள்ளுக்கு அந்த பல்லி அவ்வளவுதான் ஃபிளையிங்லே வந்து கரெக்டா ஹீரோயின் மேலேயேதான் விழணும். பாவா அவ அலண்டு பயங்கரமா கத்திடுறா. சின்ன பிள்ளையெல்லாம் வந்து புத்திமதி சொல்ற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி குட்டி பையெல்லாம் உட்காந்துக்கிட்டு பள்ளிக்கிழமை பயப்படு ஆன்டி அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்கான்.
குளிச்சு முடிச்சிட்டு இவ ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்ப வந்துட்டு அங்கிள் என்ன கேக்குறாரு அப்படின்னா, என்னம்மா உன்னோட உடம்புல எதனா நோய் இருக்கா, உன்னோட ஸ்கின்ல எதனா நோய் இருக்கா, எதுக்காக நான் இவ்வளவு மருந்து யூஸ் பண்றேன் அப்படின்னு கேட்கும் போது அப்புறம் தான் இவ கதை கதையா சொல்றா. அப்பாடா இதெல்லாம் மேக்கப்புக்கு போடுறதா அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சரி வாமா சாப்பிட போலாம் அப்படின்னும் போது 5 மணி தான் ஆகுது, அதுக்குள்ள டின்னர்ஸ்க்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கும் போது, ஆமாமா நாங்க 5 மணிக்கு சாப்பிட்டுட்டு 7 மணிக்கு எல்லாம் படுத்துருவோம் அப்படின்னு சொல்லும் போது, நான் 9 மணிக்கு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றா. அந்த டைம்க்கு நாங்க கனவு கண்டுகிட்டு இருப்போம். 3 மணிக்கு எழுந்து நாங்க வந்து எங்களோட ஃபார்முக்கு விவசாயத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த லைஃப் ஸ்டைல டோட்டலா வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா ஹீரோயின். ஹீரோயினும் வந்துட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு சரி சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட போனா அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அங்க வந்துட்டு புழு, அதுக்கப்புறமா பூச்சிங்க, பாம்பு அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு சமைச்சு வச்சிருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாம் சாப்பிட்டதே இல்ல. அதை பார்த்த உடனே அவளே டென்ஷன் ஆயிடுறா. சரி சரி இதெல்லாம் நீ சாப்பிட்டது இல்ல அப்படின்னா கவலைப்படாத, நான் அவனுக்காக வந்து வேற ஒரு டிஷ் செஞ்சிருக்கேன், அவனுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ், அதை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவ என்ன நினைச்சுக்கிறான்னா, அப்பாடா குழந்தைங்க டிஷ் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது அது ஒரு நல்ல பெரிய பெரிய தவளைக்காக பொரிச்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயின் அவ்வளவுதான், அவளுக்கு வயிறெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருது. அந்த ரெசிபியை வேற அவங்க அம்மா சொல்றாங்க. அதோட வயிற்று நல்லா கீச்சு குடல கடல எல்லாம் வெளியில எடுத்துட்டு மசாலாவெல்லாம் வந்து நல்லா உருட்டி அது வயிற்றுக்குள்ள வச்சுட்டு அப்படியே ஒரு குச்சியில சொருவி எண்ணெயில பொரிச்சு எடுக்கணும் அப்படின்னு உடனே அவ்வளவுதான் அவளுக்கு வாமிட்டே வர ஆரம்பிச்சிடுது. அதோட ஒரு காலை வேற பிச்சை எடுத்துட்டு இந்த குட்டி பையன் அத்தை சாப்பிடாத்தன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் எப்படின்னா எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு பார்க்கும் போது, நீ வந்து சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் நான் உன்னை லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். பாவம் ஹீரோயின் வேற வழியே இல்லாம அதையும் கடிச்சு திங்குற. அவளுக்கு கொமட்டிக்கிட்டு வர மாதிரி ஆயிடுது. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும் போது பயங்கர சந்தோஷமா இருக்கு. நல்லா அனுபவிடி அப்படின்னு சொல்லிட்டு சோ இதோடய இந்த எபிசோட் முடியுது. இப்பவே இவ இவ்வளவு அனுபவிக்கிறா, இன்னும் போக போக என்னென்னலாம் பாடுபட போறாளோ அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம பார்ப்போம். நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.